ஒரு இழப்பு ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு சிதைக்க முடியும்? அதுவும் அந்த குடும்பம் தங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு புது இடத்துல அந்நியர்கள் மத்தியில வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டா என்ன ஆகும்? ஜேக் சல்லி மற்றும் அவரோட குடும்பத்தோட கதை இப்போ அப்படி ஒரு துக்கத்திலிருந்து தான் தொடங்குது. கோவமும் வலியும் அவங்க மனச அடைச்சிட்டு இருக்கு. ஆனா அவங்க தங்களுக்குள்ளே இருக்கிற காயங்களை ஆத்திக்கிறதுக்கு முன்னாடியே வெளியிருந்து கணிக்கவே முடியாத ஒரு புது ஆபத்து அவங்கள தேடி வருது. ஆமா, இங்கதான் கதையோட முக்கியமான சிக்கலே ஆரம்பிக்குது. அவங்க மிட்கைனாங்கிற கடலோர குளத்துக்கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருந்தாலும் அந்த மக்களுக்கு இவங்க இன்னும் வெளியாட்டுகள் தான். குறிப்பா நெய்டீரியோட மனசுல மனுஷங்க மேல இருந்த வெறுப்பு இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகுது. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க கூடவே வளர்ற ஸ்பைடருங்கிற அந்த மனித சிறுவன். ஓ, அந்த பையனாலா? அவனை பாக்குறப்ப எல்லாம் அவளுக்கு பழைய காயங்கள் ஞாபகத்துக்கு வருது. குடும்பத்துக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு மனப்போராட்டம் இருக்கும்போது வெளியே இருந்து வர்ற ஆபத்தை எப்படி சமாளிக்க போறாங்க? அந்த வெறுப்பு ஒரு எரிமலை மாதிரி உள்ளுக்குள்ளேயே குமுறிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல ஜேக் ஒரு கடினமான முடிவை எடுக்கிறார். ஒரு அப்பாவா அவரால் அந்த முடிவை எடுக்கவே முடியல. ஆனா ஒரு தலைவனா எடுத்தே ஆகணும். என்ன முடிவு அது? ஸ்பைடரை திரும்பவும் மனிதர்களோட முகாமுக்கு அனுப்பி வைக்கலான்னு கிளம்புறாங்க. ஆனா அந்த பயணம் அவங்க நினைச்ச மாதிரி அமைதியா முடியல. வழியில எரிமலை பகுதியில வாழ்ற மங்க்வான்னு ஒரு புது நாவி பழங்குடியினர் அவங்கள தாக்குறாங்க. இது ரொம்பவே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம். ஏன்னா இதுவரைக்கும் நமக்கு நாவீனா இயற்கையை நேசிக்கிற, ஈவாவை வணங்குற நல்லவங்கன்னு ஒரு பிம்பம் இருந்துச்சு. ஆனா இந்த மங்க்வான் கூட்டம் அப்படி இல்ல. அப்படியா? வராங்குங்கிற ஒரு பெண் தலைமையிலான இந்த கூட்டம் ஈவாவையே நிராகரிச்சவங்க. நெருப்பும் சாம்பலும் தான் அவங்களோட உலகம். அவங்க பார்வையில மத்த நாவி குளங்கள் எல்லாமே பலவீனமானவங்க. இந்த தாக்குதல்ல ஜேக் செல்லியோட குடும்பம் மொத்தமா சிதறி போகுது. ஒவ்வொருத்தரும் ஒரு திசையில தொலைஞ்சு போறாங்க. இங்கதான் கதை ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருது. இதுவரைக்கும் இது மனிதர்கள் வர்சஸ் நாவின்னு ஒரு சிம்பிள் சண்டையா இருந்துச்சு. ஆனா இப்போ நாவி இனத்துக்குள்ளேயே ஒரு பெரிய பிளவு இருக்குன்னு தெரிய வருது. ஜேக்குக்கு இப்போ 2 எதிரிகள். சரிதான். ஒன்னு டெக்னாலஜியோட வர மனிதர்கள், இன்னொன்னு தன்னைச் சேர்ந்த ஆனா முற்றிலும் வேற சித்தாந்தம் கொண்ட இந்த மங்க்வேன் கூட்டம். இது ஜேக்கோட போராட்டத்தை இன்னும் பல மடங்கு சிக்கலாக்குது. சரிதான். தன் குடும்பத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற தவிப்புல ஜேக் ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறார். தம் பழைய எதிரியான கோரேஜ் கூட தற்காலிகமா ஒரு ஒப்பந்தம் போட்டுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறார். என்னது, கோரேஜ் கூடவா? ஆமா, எதிரியோட எதிரி நண்பன்கிற பழமொழி இங்க நிர்பந்தத்தால உண்மையாகுது. ஜேக்குக்கு இது எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். ஆனா தன் பிள்ளைகளோட உயிருக்கு முன்னாடி அவரோட தன்மானம் பெருசா தெரியல. அவங்க தேடிட்டு இருக்கும்போதே இங்க ஸ்பைடரோட உயிருக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது. தாக்குதல்ல அவனோட ஆக்சிஜன் மாஸ்க் உடைஞ்சு போயிருது. பாண்டோராவோட காத்து மனுஷங்களுக்கு விஷம். அவன் மூச்சு திணறி கீழே விழறான். அவன் கண்ணு சொருகுது, உயிர் போற நிலைமை. அந்த சின்ன பையனோட வாழ்க்கை அங்கே முடிய போகுதுன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. சரியான விரக்தியோட உச்சம் அது. நீங்க கவனிச்சிங்களா? ஜேக்கு குடும்பத்துல எப்பவெல்லாம் ஒரு பெரிய நெருக்கடி வருதோ அப்பவெல்லாம் அவரோட மகள் கிரீ ஒரு விதமான சக்திக்குள்ள போறான். ஆமா, அவளுக்கும் பாண்டோராக்கும் ஒரு ஆழமான, யாருக்கும் புரியாத ஒரு தொடர்பு இருக்கு. இங்கேயும் அதுதான் நடக்குது. ஸ்பைடர் சாகிறத பார்த்துட்டு கிரீ தியான நிலைக்கு போய் தரையோட தன்னை இணைச்சிக்கிறா. ஆமா, அவளுக்கும் பாண்டோராவுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் அது இங்க எப்படி வெளிப்படுது? இது ஒரு அற்புதம் மாதிரி தோணலாம். ஆனா அது பண்டோராவோட உயிரியல் எவ்வளோ ஆழமானதுன்னு காட்டுது. கிரீ ஈவா கிட்ட நேரடியா தொடர்புல இருக்கிறதால அவளோட வேண்டுதல் ஒரு சிக்னல் மாதிரி அந்த கிரகம் முழுக்க பரவுது. பண்டோராவோட மொத்த நரம்பியல் அமைப்பும் ஸ்பைடரை ஒரு அந்நிய பொருள்னு பார்க்காம தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற ஒரு பகுதியா பாக்குது. ஓ, அப்படியா? ஒரு விதமான காளான் இழை ஸ்பைடரோட உடல் மேல படர்ந்து அவனோட நுரையீரலை மொத்தமா மாற்றி அமைக்குது. ஒரு ஆன்டிவைரஸ் மாதிரி அவனோட உடம்ப சரி பண்ணுது. சில மணி நேரத்துல அவன் கண்முழிச்சு பார்க்கும்போது அவனால பாண்டோராவோட காற்றையே சுவாசிக்க முடியுது, மாஸ்க் இல்லாம. நம்பவே முடியல. அப்போ பாண்டோரா கிரகமே அவனை தத்தெடுத்துக்கிட்ட மாதிரி தானே இது? 100%. இன்னும் ஆச்சரியம் என்னன்னா அவனோட தலையில நாவி இனத்தவருக்கு இருக்கிற மாதிரி அந்த நரம்பியல் இணைப்பும் வளர ஆரம்பிக்குது. என்னது? ஆமா, அவன் இப்போ முழுசா மனிதனும் இல்ல, முழுசா நாவியும் இல்ல. அவன் பெண்டோராவின் குழந்தை. இந்த ஒரு நிகழ்வு அவனோட அடையாளத்தையே மாத்தி போடுது. அப்போ ஒரு பக்கம் ஸ்பைடருக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்குது. ஆனா இன்னொரு பக்கம் குவாரச் ஒரு பயங்கரமான டீல் போடுறான் இல்லையா? அவன் நேரா மங்க்வேன் தலைவி வராங்க பார்க்க போறான். ஆமா, அவங்களோட கோபத்தையும் போர் வெறியும் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறான். உங்களுக்கு ஜேக் சல்லியை அழிக்கணுமா?
நான் உதவி பண்றேன்னு சொல்லி அவங்களுக்கு மனிதர்களோட துப்பாக்கிகள், நெருப்ப கக்குற ஆயுதங்கள்னு எல்லாத்தையும் கொடுக்கறான். கடவுளே! இப்போ மங்குவான் கூட்டம் முன்ன விட பல நூறு மடங்கு பலமான, இரக்கமே இல்லாத ஒரு படையா மாறுது. அந்த புது படையோட அவங்க நேரா மெட்கைனா கிராமத்தை தாக்குறாங்க. ஜேக் சலி சரணடையலன்னா கிராமத்துல இருக்கிற ஒருத்தரையும் உயிரோட விடமாட்டோன்னு மிரட்டுறாங்க. அப்பாவி மக்கள் சாகிறது ஜேக்கால பாத்துட்டு இருக்க முடியல. ஒரு தலைவனா தம் மக்களுக்காக தன்னைத்தானே தியாகம் செய்ய முடிவு பண்றார். இது ஒரு தலைவனோட உச்சகட்ட தியாகம். போரை தவிர்க்கிறதுக்காக ஜேக் தன்னைத்தானே அவங்க கிட்ட ஒப்படைக்கிறார். அவரோட சேர்த்து ஸ்பைடரையும் புடிச்சிட்டு மனிதர்களோட மிகப்பெரிய இராணுவ தளமான பிரிட்ஜ் ஹெட்டுக்கு கொண்டு போறாங்க. அங்க ஜேக்குக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது. எல்லா நம்பிக்கையும் அஸ்தமிச்சு போன ஒரு தருணம் அது. கதை அதோட உச்சகட்ட பதற்றத்தை அடையுது. ஆனா ஒரு தாயோட பாசத்துக்கு முன்னாடி எந்த ராணுவமும் நிக்க முடியாது. தன் கணவனை காப்பாத்த நீடிரி தனியொரு ஆளா அந்த ராணுவ தளத்துக்குள்ள ஊடுருவ திட்டமிடுறா. அதே நேரத்துல இயன் கார்வின்னு ஒரு நல்ல மனசு படைச்ச மனித விஞ்ஞானியோட உதவியோட ஜேக் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்றார். அந்த தப்பிக்கும்போது நடக்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. குவாரிட்ஸோட வீரர்கள் அவங்கள சுட வரும்போது ஸ்பைடர் கொஞ்சம் கூட யோசிக்காம ஜேக்குக்கும் நெய்திரிக்கும் முன்னாடி போய் ஒரு மனித கேடயமா நிக்கிறான். தன் உயிரையே பணயம் வைக்கிறானா? ஆஹா, தன் உயிரை பத்தி அவன் கவலைப்படல. அவனுக்கு அந்த குடும்பம்தான் முக்கியம். அவனோட இந்த செயல் நீட்ரியோட மனசுல ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துது. அவங்க தப்பிச்சு வந்துடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஜேக்கோட மனசுல ஒரு பயங்கரமான எண்ணம் ஓடுது. ஸ்பைடர் பிரிட்ஜ் ஹெட்ல இருந்த எல்லா ரகசியங்களையும் பார்த்துட்டான். மனிதர்களோட திட்டங்கள் அவனுக்கு தெரியும். ஒருவேளை அவனை மறுபடியும் பிடிச்சா அவன் மூலமா பெரிய ஆபத்து வரலான்னு ஜேக் பயப்படுறாரு. அந்த பயம் கோபமா மாறி அவரை ஒரு இருண்ட பாதைக்கு கொண்டு போகுது. ஒரு உயிரால பல உயிர்களுக்கு ஆபத்துனா அந்த ஒரு உயிரை அழிக்கிறது தப்பில்லன்னு ஒரு கொடூரமான முடிவுக்கு வராரு. என்னது, ஸ்பைடரை கொல்ல போறாரா? ஆமா, தம் மகனா பார்த்த அந்த சின்ன பையனே கொல்லத் துணிகிறார். அந்த நொடியில அவர் ஒரு அப்பாவா இல்ல, தன் மக்களை காக்க துடிக்கிற ஒரு போர் தலைவனா மட்டுமே இருக்கார். ஒரு நிமிஷம். இந்த இடத்துல தான் கதையோட ஆத்மாவே இருக்கு. அவர் ஸ்பைடரை கொல்ல போற அந்த நொடியில நெய்ட்ரி குறுக்க வரா. இவ்ளோ நாள் ஸ்பைடரை ஒரு சின்ன பூச்சிய பாக்குற மாதிரி பார்த்துட்டு அவனை வெறுத்து ஒதுக்குன நெய்ட்ரியோட மனசுல என்ன மாற்றம் வந்திருக்கும்? திடீர்னு அவனை காப்பாத்த வர்றது நம்புற மாதிரியா இருக்கு. நல்ல கேள்வி. அது வெறும் அதிர்ச்சியில வர்ற மாற்றம் இல்ல, அது ஒரு ஆழமான புரிதல். தன் கணவன் ஜேக் எந்த அளவுக்கு பயத்தாலையும் வலியாலையும் உடைஞ்சு போயிருக்கான்னு அவளுக்கு அந்த நிமிஷம் புரியுது. ஒரு அப்பாவா இருக்க வேண்டியவன் ஒரு கொலையாளியா மாறப் போறத அவ பாக்குறா. ஹோ! அந்த நிமிஷம் அவளோட வெறுப்பெல்லாம் கரைஞ்சு போகுது. ஜேக்க தடுத்து நிறுத்தி ஸ்பைடரை இழுத்து அணைச்சு என் மகன்னு சொல்றா. அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு அணைப்பு துக்கத்தால பிரிஞ்சு கிடந்த அந்த குடும்பத்தை மறுபடியும் ஒன்னா சேர்க்குது. ஒரு தாயோட அன்பு ஒரு தலைவனோட கோபத்தையும் பயத்தையும் ஜெயிக்குது. அதுதான் அங்க நடக்கிற அற்புதம். குடும்பம் ஒன்னு சேர்ந்தாச்சு. ஆனா போர் இன்னும் முடியலையே. இப்போ மனித வேட்டைக்காரர்கள் டுல்கூன்னு சொல்லப்படுற பிரம்மாண்டமான ரொம்பவும் அறிவார்ந்த திமிங்கலங்களை வேட்டையாட வர்றாங்க. அந்த டுல்கூன்கள் மெட்கைனா குலத்தோட ஆன்ம சகோதரர்கள் மாதிரி. ஆமா, அதனால மெட்கைனாக்குள்ளம் போருக்கு தயாராகுது. ஆனா ஜேக்குக்கு தெரியும் இது மட்டும் போதாதுன்னு. எல்லா நாவி குலங்களையும் ஒன்னு சேர்க்கணும்னு அவங்களுக்கு ஒரு பெரிய சிம்பிள் தேவை. அப்போதான் அவர் தம் பழைய சக்தியான டோருக் கிட்ட போறார். டோருக் முதல் கதையில வந்த அந்த பிரம்மாண்ட பறவையா? அதேதான். நினைவிருக்கா? முதல் கதையில எல்லா நாவி குலங்களும் மதிக்கிற அந்த வானத்து அரசன். அதை அடக்குன ஒரே தலைவர் ஜேக் தான். அதனால அவர் டோருக்கு மேல வர்றது ஒரு பர்சனல் கம்பேக் மட்டும் இல்ல, அது ஒரு அரசியல் அறிக்கை. அவரை பார்த்ததும் எல்லா குலங்களும் போருக்கு ஒன்னு திரளுது. இறுதி போர் தொடங்குது. 3 முனைகள்ல தாக்குதல் நடக்குது. ஒரு பக்கம் நாவி படைகளும் டுல்கூன்களும் மனிதர்களோட கப்பல்களை தாக்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் யாருமே எதிர்பார்க்காத விதமா மங்குவான் குலத்தினர் நாவி இனத்தவரையே பின்னாடி இருந்து தாக்குறாங்க. இது பெரிய குழப்பத்தையும் சேதத்தையும் ஏற்படுத்துது. அந்த போர்க்களத்தோட நடுவுல ஒரு பெரிய சோகம் நடக்குது. மெட்கைனா குலத்தோட தலைவி ரோனல் குழந்தைய பெற்றெடுக்கும் தருவாயில எதிரிகளால கொல்லப்படுறாங்க. அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி நேட்ரி அந்த சிசுவை காப்பாத்திடுறா. ஆனா குழந்தைய காப்பாத்தின அவ எதிரிகள் கிட்ட பிடிபட்டுடுறா. ஜேக்குக்கு இது இடி மாதிரி இறங்குது. ஒரு பக்கம் போர், இன்னொரு பக்கம் மனைவி எதிரி கையில. எல்லா நம்பிக்கையும் கை நழுவி போற அந்த நேரத்துல க்ரீ ஒரு கடைசி முயற்சியை எடுக்கிறா. மறுபடியும் ஈவா கிட்ட உதவி கேட்கிறா. அவளோட வேண்டுதலுக்கு பதில் கிடைக்குதா? இந்த முறை உடனடியா பதில் கிடைக்குது. பண்டோராவோட வனவிலங்குகள் எல்லாமே ஒன்னா திரண்டு வந்து மனித படைகளை தாக்குது.
சின்ன பூச்சிகள்ல இருக்கு பெரிய மிருகங்கள் வரைக்கும் மொத்த கிரகமும் தம் பிள்ளைகளை காப்பாத்த போருக்கு வந்த மாதிரி இருக்கு. இது போரோட போக்கையே மாத்திடுது. ஜேக்கோட டோருக் மனிதர்களோட பிரதான கப்பலை தாக்கி அழிக்குது. அந்த இடிபாடுகளுக்குள்ள ஜேக்கும் குவாரிச்சியும் நேருக்கு நேர் மோதுறாங்க. அவங்களோட சண்டை உச்சத்தை அடையும் போது ஸ்பைடர் ஒரு பாறையிலிருந்து தவறி விழப்போறான். அவனை பார்த்ததும் ஜேக்கும் குவாரிச்சியும் தங்களோட சண்டையை நிறுத்திட்டு 2 பேரும் சேர்ந்து அவனை காப்பாத்த முயற்சி பண்றாங்க. ஆச்சரியமா இருக்கே. ஆமா, ஒரு உண்மையான அப்பாவும் ஒரு வளர்ப்பு தந்தையும் ஒரே மகனுக்காக அந்த ஒரு நொடி இணையறாங்க. ஆனா கடைசியில குவாரிச்சு அந்த பாறையிலிருந்து உருண்டு கடலுக்குள்ள விழுந்துடுறான். போர் முடிவுக்கு வருது. நாவி இனம் ஜெயிக்குது. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பைடரோட கதை ஒரு முழுமையா அடையுது. அவன் கடலுக்கடியில் இருக்கிற ஆன்ம மரங்களோட தன்னை இணைச்சுக்கிறான். அப்போ இறந்து போன எல்லா நாவி ஆத்மாக்களையும் அவன் சந்திக்கிறான். அந்த இடத்துல கிரீ அவனை தன் உண்மையான தாயான கிரேஸோட ஆத்மாவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். கடைசியா எல்லா நாவி குளங்களும் ஒன்னா சேர்ந்து ஸ்பைடரை தங்களெல்லாம் ஒருவனாக ஒரு நாவியாக முறப்படி ஏத்துக்கிறாங்க. ஆஹா, அப்போ ஒரு அந்நியனா ஒரு அகதியா ஆரம்பிச்ச அவனோட பயணம் இப்போ ஒரு சொந்த இடத்த கண்டுபிடிச்சதுல முடியுது. ஆமா, துயரத்தால செதஞ்சு போன ஒரு குடும்பம் நெருப்பாலும் சாம்பலாலும் சோதிக்கப்பட்டு கடைசியில முன்னை விட ரொம்ப வலிமையா முழுமையா ஒன்னா இணைஞ்ச கதையை நாம பார்த்தோம். ஸ்பைடரை ஏத்துக்கிட்டான்ற ஒரு செயல் அந்த குடும்பத்தோட உடைந்த இதயங்களை மறுபடியும் ஒட்ட வச்சுது. ஆனா கதை இங்க முடியல. அது நம்மகிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. ஸ்பைடரால இப்போ பாண்டோராவோட காற்றை சுவாசிக்க முடியுது. இந்த திறனை மனித விஞ்ஞானிகளால நகலெடுக்க முடியுங்கிறதும் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓ, அப்போ இது ஒரு புது ஆபத்துக்கான தொடக்கமா? அப்படிதான் தோணுது. இதுவரைக்கும் தன் குடும்பத்துக்கு ஒரு சுமையா கருதப்பட்ட ஸ்பைடர் இப்போ பாண்டோராவோட எதிர்காலத்துக்கான ஒரு முக்கியமான திறவுகோலா மாறியிருக்கான். அவன் பாண்டோராவோட மீட்பனா இல்ல மனிதர்கள் பாண்டோராவை முழுமையா ஆளப் போறதுக்கான ஒரு கருவியா? உங்க மகனே உங்க எதிரியோட மிகப்பெரிய ஆயுதமா மாறக்கூடும்னா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்? இந்த கேள்விதான் அடுத்த புயலுக்கான முதல் அறிகுறி.